அடிச்சுக்காதீங்க. உங்க எல்லார் கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். வணக்கம், உங்க கேள்வி நீங்க கேட்கலாம். சொல்லுங்க, நீங்க பிஏ இங்கிலீஷ் எதுக்கு எடுத்தீங்க? அதாவது நான் எடுத்த மார்க் என்ன டாக்டர் சீட்டா கழிச்சு கொடுப்பியா? அதான் கொடுப்பியா? நான் பிஏ முடிச்சுட்டு பிஎல் பண்ணி வாதாட முடியாத மக்களுக்காக, வாதாட பணம் இல்லாத மக்களுக்காக நான் வாதாடி கொடுக்கணுன்றது என்னோட சின்ன வயசுல இருந்து கனவு. அதுக்காக பிஏ இங்கிலீஷ் சொல்றோம் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீங்க எப்படி இங்கிலீஷ் கத்துக்கிட்டீங்க? அதாவது படம் பார்த்து கத்துக்கிட்டேன். நெளியாத நீ நினைக்கிற மாதிரி படம் இல்ல, ஹாலிவுட் படத்தை சொன்னேன். சேனல் பேர் என்ன? நியூஸ் 69. 69ஆ? அப்படிதான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல எவ்வளவு ஸ்கோர் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? முன்னாடி உட்கார்ந்தவன் தான் காரணம். என்னது? நான் இதுக்கு முன்னாடியே உட்கார்ந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், அதனால இவ்வளவு ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். மத்த சப்ஜெக்ட்டை விட இங்கிலீஷ்ல எப்படி இவ்வளவு மார்க் எடுத்தீங்க? நான் என்ன 100க்கு 100 எடுத்தேன். பாஸ் மார்க்கை விட ஒரு 4 மார்க் சேர்த்து எடுத்துட்டேன். நம்ம தான் நேரத்தை தேடி ஓடணும், நம்ம தான் நேரத்தை வந்து இழுத்து பிடிக்கணும். அப்படி பிடிச்சி நான் இவ்வளவு மார்க் எடுத்தேன். உங்களை பத்தி ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுங்க. How do I tell you? அதாவது தமிழ் என் தாய்மொழி, ஆங்கிலம் என்னுடைய அறிவு. நான் அறிவு எங்க தேவைப்படுதோ அங்க மட்டும்தான் பயன்படுத்தணும். இங்க பயன்படுத்தி ஆங்கிலத்தை ப்ரொமோஷன் பண்ண விரும்பல. ஷேக்ஸ்பியரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் எங்கடா நினைக்கிறேன், நீங்க தானே நினைக்கிறீங்க. அதாவது நம்ம யாருடைய லைஃப்லயுமே இன்க்ளூட் ஆகக்கூடாது. அவங்க லைஃப் அவங்களது, நம்ம லைஃப் நம்மளுதுன்னு நாம் பாட்டுன்னு போகணும். ஒழுங்கா படிடா.